வணக்கம். என்னன்னு சொல்லிச்சுன்னா அங்கே இந்த நண்பன் பார்க்கணும் இப்போ நாட்டுக்கு போட்டு வந்தார். உங்களுக்கு தெரியும் என்ன பார்த்து உண்மையிலே வேள்வியில் ஒரு முக்கியமான இடம். நீங்க எல்லாருமே அவன் போட்டு வந்தவனுங்க நண்பன். அவர் வந்து கணக்கு அனுபவங்களோட வந்தவர். அதுல கணக்கு அனுபவங்கள் நடக்குது. அப்ப நான் இன்னத்துக்கு அப்பா இவ்வளோ செய்கிறது இப்போ நாங்கள் உங்கள் பவுன் அந்த இதுக்குதான் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ வாக்கியக்குள்ள வந்து இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க இன்னத்துக்கடாப்பா 12-15 லட்சம் காசு கவலிச்சு போட்டு 2 லட்சத்துக்கு அதுக்கு வருது, அது சின்ன பெருமை இருக்குன்னு. அப்போ நாங்கள் தான் கணக்கு கேட்டுனாங்க. கேட்டதுல அவனும் நண்பர் தான். இப்போ இதாண்டு இல்லை, இப்போ உங்கள் பவுனப்பா அவர் தான் நண்பன் நிற்கிறார் சொல்லிக்கொண்டு நிற்கிறார். அப்போ நாட்டிலாம சொல்றாங்க அப்போ என்னதுக்கா வேண்டி இப்படி தண்றாண்டு நோமலா நான் இப்ப கேட்டு பாக்குறேன். நீ என்னடா நண்பர் தான் நான் சொல்றேன் என்னன்னா நீங்க 12 லட்சம் 13 லட்சத்துக்கு நான் கட்டுறேன்னு சொல்லிருக்கேன். ஓகே, அது உங்களுக்கு அதிர்ச்சியமா இருக்கலாம். ஆனா எங்களுக்கு அது புகழா போகுது. ஏன்னு சொன்னா அந்த காலத்துல 100 ரூபாய் விட்டு அரிசி இன்றைக்கு 300 ரூபாய் அரிசி போகுது. அப்போ ஒரு ஆட்டுக்குதான் நான் வளர்த்து விடுறேன்னு சொல்லிருக்கேன். ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் நார்மலா போகுது. 2000 விட கூட போகுது. நோமல் விஷயத்துக்கு நான் சொல்றேன். நோமலா 2000 ரூபாய். இப்ப நான் 10 கிடா கட்டி விளைக்க ஒரு நாளைக்கு இப்படி போகுதுன்ற சொல்லிக்க எங்களாலேயே நான் தூரத்துல இருந்து சொல்லிக்க என்னாலேயே அதை சமாளிக்கிறாங்க. மற்றது நீ நாண்டுதான் நாங்க அழைக்கலாம். ஓகே, நீங்க உறவினர் ரீதியா கனவேர் இப்ப நீ மட்டும் யூரோப்பில இல்ல. இப்ப எல்லாருமே பல பேரா சேர்ந்து பாடிவார் அல்ல. இத நீங்க இருந்து கொண்டு கூட ஒரு 4 பேர் இருந்து என்னதுக்கு அப்படி ஒரு கலாச்சாரம். அப்போ அது எங்க கலாச்சாரம் இல்ல, நான் பார்த்தேன் கலாச்சாரம். சரி, கலாச்சாரம் சட்ட பெரிய என்ன அது சரி. அந்த நேரங்கள்ல அது எங்க பழைய விடுதலை போராட்டத்தோட அப்படி போயிருந்திருக்கேன். முடிஞ்சா போயாட்டுக்கு அதே மாதிரி எங்க சட்ட பெரிய இந்த கதை வரையும் செய்யலாமே. அது வந்து கோர்ட்டாலேயே பிரிக்கப்பட்டது. இவங்க வந்து எங்களுக்கு தடை போட்டவங்க எல்லாம் உனக்கு தெரியுமா? அந்த தடை போட்டு அந்த வேள்வி வந்து நாங்க நடத்துவோம்னு சொல்லிக்க அதோடு வந்து நாங்க காசை எதிர்பார்க்கல, பணத்தை நாங்கள் எதிர்பார்க்கல. எங்களோட ஒரு திறமையும் அந்த வேள்வி விழாவை திறமையா செயல்படுத்தணும்ன்றதுதான் எங்க இல்ல. இப்ப நான் என்ன வாக்குன்னு சொல்லிச்சுன்னா, இப்ப அவங்க வந்து அந்த ஆட்டை பழக்கு வந்து ஒரு 2 பேரை குறைஞ்ச ஒரு 10 ஆடுன்னு சொல்லிச்சுன்னா ஒரு 3-4 பேர் சம்பளத்துக்கு வச்சு அவனுக்கு ஒரு 30-40 10 பேர் அவங்களுக்கு இருக்கணும். 10 ஆட்டுக்கு 10 பேர் இருக்கணும். அப்ப 10 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வருவார். எவ்வளவு சம்பளத்துக்கு வருவார்? அப்ப நாங்க வருமானத்தை எதிர்பார்க்கலையே. நாங்கள் செலவு செய்து எங்களோட வேள்வி விழாவை சிறப்பிப்போம். நாங்கள் வந்து வேள்வி கொண்டாடுறது வந்து சில பேர் சொல்லிதான் வியாபாரத்துக்காண்டி. நாங்க வியாபாரம் இல்ல, 15 லட்சம் ஆட்டை வந்து விட்டா உலகத்துக்கு சில 6 மாதத்துக்குள்ள ஒரு மனுஷனுக்கு வந்து 6 மாதத்துக்கு ஒரு மனுஷனுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 9-10 லட்சம் ரூபாய் வரும். தாங்கக்கூடிய தன்மை உனக்கு விளங்குது. அதுல 100 சனத்துல 80 சனத்துக்கு விளங்குது. இவங்கள் கோயில் நீட்டிக்காக செய்யறாங்க. 20 சனம் குழப்புற சனம் இருக்குது. அது ஏன் குழப்பு? ஜனாதிபதிக்கு நடக்கிறது. அது சரி. அவர் ஏதோ விட்டுட்டு போட்டாரா அங்க மனுஷன் நீங்க கையால சம்பந்தமே இல்ல. இந்த நீங்க வந்து கஷ்டப்பட்டு உழைச்ச காசை 100க்கு 100 போய்கொண்டு இதே ஜனாதிபதி மைண்டா இருக்கதான் இந்த வேள்விக்கு சட்டம் போட்டு கோடி செலவழிச்சு தான். அதாவது கருணாவத்தை பிரான் பற்றி வேள்வி என்று சொன்னால் ஜாழ் மாநிலத்திலேயே புகழ்பெற்ற வேள்வி வந்து புகழ்பெற்ற வேள்வி வந்து இந்த 2 ரவுண்ட் தான்.
அப்ப அதுலயே எத்தனையோ கோடி இதுதான் நாங்கள் முன்னாடி வந்திருக்கிறோம். அதுக்காண்டி வந்து சரி இதால சரி இப்படி நீங்க செய்யறதால இன்னும் அடுத்த தலைமுறைக்கு கொண்ட பிள்ளைகளும் நாங்க வளர்க்கிறோம். அந்த தலைமுறைக்கு வளர்க்கறதால என்ன ஒரு நன்மைகள் அடுத்த கட்டம். ஓகே, அதே மாதிரி நீங்க உங்களுடைய சமுதாயத்தை வளர்க்கணும் என்று பழைய சமுதாயம் இன்றைக்குமே வளர்க்கணும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ? உங்களுடைய அம்மா நாங்க இன்றைக்குமே அது சரி இன்றைக்குமே பழங்கஞ்சியை நாங்க இன்றைக்கும் மறக்கிறேன். நான் மறக்கிறேன், நீங்க மறக்கிறீங்க. அதே மாதிரி இந்த பிள்ளைக்குமே நான் அதை கொடுத்து வளர்க்கிறேன். பழங்கஞ்சியத்தான் குடிச்சு ஊட்டி எந்த பிள்ளைக்கும் சொல்றேன். எப்படித்தான் நான் எப்படி வாழ்ந்தேனோ அதே மாதிரி என்னதான் இருந்தாலும் அந்த நேர சமூகம் மாதிரி நாங்கள் இனியும் வாழலாம். அடுத்த கட்டம் அந்த சமுதாயம் மாதிரி நாங்கள் இப்ப வாழ்றோம். நாங்க அந்த பழத்தை காட்டுவோமே. கறி பெய்ஞ்சி அம்மையா ஜக்கெட்டே இல்லாம வாழ்ந்தோம். ஆனா நான் இங்க வந்து ஜக்கெட் இல்லாம வாழலாமோ? அதுக்காண்டி அந்த அம்மையா ஜக்கெட் இல்லாம வாழ்ந்தவர் அந்த இனத்தை மறைக்கலுமோ? அந்த இனத்தை அதை மறக்காம நாங்க வாழ்றதுதான் வாழ்க்கை. அந்த இடத்தை நாங்க மறக்காம வாழ்றோம். இந்த பா இந்த புள்ள ஒரு பாமா இந்த பாமா இந்த பா புள்ள கூப்பிட்டா அப்ப வேணும் பாமா இந்த இந்த வாங்க வா செல்ல குட்டி வா ஓடிவா செல்ல குட்டி ஓடிவா சித்தப்பாட்ட ஓடிவா சித்தப்பாட்ட ஓடிவா. அப்பா அப்பா நீங்க கூப்பிடுற புள்ள ஓடி வருது. அது பண்பாடு கலாச்சாரம். அந்த கலாச்சாரம் அதே கலாச்சாரத்துக்கு தான் நாங்கள் உங்களுக்கு சுத்தடிக்கிறது போறோம். நன்றி. சரி சந்திச்சது மிகப்பெரிய எல்லாமே போட போறோம். ஆனா 26 வேள்வி என்ற பாவுல இதுல பெரிய ஒரு வீடியோ போட்டு உங்கள் பாவு